இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12th ரிசல்ட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வெப்சைட்கான லிங்க் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி 12th ரிசல்ட் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tnresults.nic.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதாலே ஆட்டோமேட்டிக்காக tnresults.nic.in கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதிலே எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லியிருக்கும். ரிசல்ட் வெளியான பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகுனா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட், மந்த், இயர் இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸோட நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இருக்கும், அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து தான் சப்ஜெக்டுடைய நேம், இன்டர்னல் மார்க் எவ்வளோ, தியரி மார்க் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, பாஸ் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் லிங்க். இதன் மூலமாக நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். இந்த வெப்சைட் எரர் ப்ராப்ளம் வந்தால் அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் வெப்சைட் கடை லிங்க் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு tg.tn.nic.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் வந்து ஆப்க்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு TNHSC+2 ரிசல்ட் சொல்லி இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வியூவர் HSC+2 ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். ஆலம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உங்களோட நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட் நேம், இன்டர்னல் மார்க், தியரி மார்க், ப்ராக்டிக்கல் மார்க், டோட்டல் மார்க், பாஸாக என்னன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ரிசல்ட் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து 3வது வெப்சைட் லிங்க் என்னென்னு பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு tg.tn.go.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தா இதில் 4வதாக ரிசல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிசல்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்டோட நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதே டிஜி ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்வு முடிவுகள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு டிஸ்கிரிப்ஷன் கீழே 12th எக்ஸாம் ரிசல்ட் சொல்லி கொடுத்துட்டு க்ரீன் கலரில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து 12th ரிசல்ட் செக் பண்ணதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.